வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளது. சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடி ரூபாயை எம்எல்ஏக்களே நேரடியாக தொகுதி வளர்ச்சிக்கு செலவிடலாம். 2 கோடி வரை மட்டுமே செலவிட வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கை முடிக்க மேலும் 4 மாத அவகாசம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை தொடர வாய்ப்பு. தேனி, நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மாலை இரவில் மிதமான மழை தொடர வாய்ப்பு. 100 டிகிரிக்கு குறைவாகவே வெப்பம் பதிவாகும் என கணிப்பு. மக்களவை சபாநாயகராக குரல் வாக்கெடுப்பு மூலம் ஓம் பிர்லா தேர்வு. Shri Om Birla is declared elected as the Speaker of this House. இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கொடிக்குன்னில் சுரேஷ் தோல்வி. இந்திரா காந்தியின் எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து கருப்பு தினம் என விமர்சித்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. சர்வாதிகாரம் ஒழிக என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் நாள் முழுவதும் முடங்கிய அவை. श्रीमती इंदिरा गांधी ने देश में इमरजेंसी लगाई और बाबा साहब अंबेडकर द्वारा निर्मित संविधान पर प्रचंड प्रहार किया था. भारत की पहचान पूरी दुनिया में. மக்களவையில் திருமாவளவன் பேசிய போது ஆஃப் செய்யப்பட்ட மைக். அம்பேத்கர், மகாத்மா ஜோதிபா பூலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் श्री राजकुमार छब्बेवाल கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சியினர் முழக்கம். 2008ஆம் ஆண்டு சட்டப்படி மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரும் தீர்மானம் நிறைவேற்றம். முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மாநில அரசு சேகரிக்கும் தரவுகளை வைத்து சட்டம் இயற்றினால் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது. சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும். 10.5% இடஒதுக்கீடு பற்றி பேச அனுமதி மறுப்பதாக கூறி பேரவையிலிருந்து பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சர்வாதிகாரி போன்று சபாநாயகர் நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டு. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் இல்லை என அன்புமணி பேட்டி. உள் ஒதுக்கீடு வழங்க திமுக அரசுக்கு மனமில்லை என குற்றச்சாட்டு. நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவினர் சஸ்பெண்ட். அமளியில் ஈடுபட்டதை அடுத்து சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கிறார். கள்ளச்சாராய உயிரிழப்பை விட வேறு என்ன முக்கிய பிரச்சனை இருக்கிறது என சபாநாயகருக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சஸ்பெண்டை எதிர்த்து நாளை உண்ணாவிரதம் இருக்க அதிமுக எம்எல்ஏக்கள் முடிவு.
கனமழையால் பொள்ளாச்சி குரங்கு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. ஏற்காடு சாலையில் நண்பகலில் நிலவிய பனிமூட்டத்தால் மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள், அவதியடைந்த வாகன ஓட்டிகள். மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒருவர் ஜிப்மர் மருத்துவமனையில் மரணம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு 62ஆக உயர்ந்த சோகம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு ஆய்வு. இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து விவரங்கள் கேட்டறிந்தார். கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு 10 நாட்கள் அவகாசம். சிபிஐ விசாரணை கோரும் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்று வெளியேறிய பின் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனுக்கு மயக்கம். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. நாளை மறுநாள் மாணவர்களுக்கு விஜய் ஊக்கத்தொகை வழங்கும் விழா. பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. துபாயில் ரேஸ் காரில் பிறந்த நடிகர் அஜித். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 300 கோடியை செலவிட கட்டுப்பாடு இல்லை, செலவிடலாம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி மேம்பாடு நிதி 3 கோடியை செலவிட கட்டுப்பாடு ஏதும் இல்லை என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மீதமுள்ள 1 கோடியை அரசு பரிந்துரைக்கும் திட்டத்திற்கு எம்எல்ஏக்கள் செலவிட வேண்டியிருந்தது என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இனி ரூபாய் 3 கோடி தொகுதி வளர்ச்சி நிதியையும் எம்எல்ஏக்கள் நேரடியாக திட்டங்களுக்கு செலவிடலாம், எந்த கட்டுப்பாடும் இதற்கு இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடியை எம்எல்ஏக்கள் செலவிட எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்.